தமிழ் வணக்கம். ஆளோட வழக்கு ஆளோட முடியுமா? அது என்ன ஒரு சட்ட முதுமொழின்னு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். அதாவது ஒரு நபர் மேல ஒரு இழப்பீடு வாங்க போறோம் அப்டின்னா, அந்த நபர் உயிரோட இருந்தா அவரே அதுக்கான இழப்பீட வாங்க முடியும். அந்த நபர் இறந்துட்டார் அப்டின்னா, அவருக்கான சட்ட நபர்கள் யாருமே இழப்பீடு கோர முடியாதுன்னு சொல்றது தான் இந்த ஆளோடைய வழக்கு ஆளோட முடியும் அப்டிங்கிற சட்ட முதுமொழி. இப்படி இருந்தா எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு பலன் கிடைக்கும்? கிடைக்காதுல்ல கண்டிப்பா. அதுக்காண்டி தான் 1855ஆம் ஆண்டு மரண விபத்துக்கள் சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபர் ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா, அல்லது வேறு ஏதேனும் விபத்துனால இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த இறந்த நபர்களுடைய சட்ட வாரிசுகள் சொல்லிட்டு, அவங்க அதற்கான இழப்பீடுகள நீதிமன்றம் மூலமா பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தொழிலாளிகளுடைய இழப்புக்கு அந்த முதலாளிகள் எந்த ஒரு இழப்பீடுமே குடுக்காம தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய இது முற்றிலுமே மாத்திருச்சு. அதனால பாதிக்கப்பட்ட அந்த நபர்களின் சட்ட வாரிசுகள் அதற்கான இழப்பீட பெறலாம் அப்படிங்கிறாங்க. சரி, தொடர்ந்து இதோடைய வீடியோக்கள நம்ம பார்ப்போம். நன்றி.